வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ராகியை வச்சு நம்ம ராகி முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப ஒரு ஈஸியான இந்த ராகி அடை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது காலை டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு கூட இதை எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 120 கிராம் ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கிடுவோம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்க அதையும் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முருங்கைக்கீரை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இப்போ ராகி மாவை எடுத்து வச்சுருக்கிறத ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் முருங்கைக்கீரை இதோடு சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது அடை மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க. அடை மாவு ரெடி. நான் ஒரு பட்டர் சீட் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் சீட்டுக்கு பதிலாக ஒரு வாழை இலக்குல வந்து தட்டுறதுக்கு அடை தட்டுறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் நம்ம இதில் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவை நம்ம இதில் சேர்த்து மெலிசாக நம்ம தட்டிடுவோம். ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ஒரு ஹார்டாக இருக்கும் அது. அதனால் பார்த்து இது கூட நல்லா கையிலே நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவை இதோட சேர்த்துருங்க. சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம் இதை. பார்த்தீங்கன்னா ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு
புளிக்குழம்பு நான் செஞ்சேன். இதுக்கு மேட்சிங்காக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ராகி அடை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.